காவேரி வந்து சொல்றாங்க, "இல்லங்க டே டைம்ல தூங்குனாலே நைட்டு தூக்கம் வராது. அதனால தான் சரி ஏதாவது வேலை செஞ்சாவது தூக்கம் வருமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நீங்க வேற வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா? அதான் எனக்கு என்ன செய்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க. அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "காவேரி நீ உண்மையிலேயே பாரிஸ் கார்னர் போனியா? எனக்கு அதுலேருந்தே டவுட்டா தான் இருக்கு. நான் இப்ப நெனச்சா கூட உங்க அக்காட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஆனா நான் கேட்க மாட்டேன். அப்படி கேட்டா உன் மேல சந்தேகப்படுற மாரி ஆயிரும்" அப்படின்னு சொல்றாங்க. "நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்லுவாரு. காவேரி பத்தி நான் என்ன சொல்றது அப்படின்னே தெரியாம அழுகுற மாரி இருப்பாங்க. உடனே விஜய் வந்து, "நீ ஃப்ரீயா விடு. நான் வந்து எதுவுமே உன்னை கேட்கல. நீ எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. அது மட்டும் இல்லாம நீ வந்து சந்தோஷமா இருக்கணும். நீ வந்து எதையோ நெனச்சு பயப்படுற. நான் உன்ன விட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பயப்படுற. அந்த மாரி பயப்படுற எந்த விஷயமா இருந்தாலும் அத நீ இக்னோர் பண்ணிரு. நான் உன்ன விட்டுட்டு என்னைக்கும் போமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காவேரி வந்து விஜய போய் ஹக் பண்ணிட்டு அழுவாங்க. விஜயும் பார்த்தீங்கன்னா, காவேரிய வந்து ஹக் பண்ணிட்டு, "நான் உனக்கு இருக்கேன் காவேரி. நீ எதுக்கும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்ற மாரி காவேரியோட நெத்தியில ஒரு கிஸ் பண்ணுவாங்க.